மின்னிரச மின்னிரசாயனம் சொல்லி சொன்னா இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஒன்று இரசாயனம், இன்னொன்று மின்னோட்டம். சரியா? மின்னோட்டம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் இரசாயன பதார்த்தங்கள் அதையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் மின்னிரசாயனம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அது இரசாயன பதார்த்தங்களோட செயற்பாடுகள் எப்படி மின்னோட்டத்தை பாதிக்குது, மின்னோட்டம் எப்படி இரசாயன செயற்பாடுகளை பாதிக்குது, இரசாயன சேர்வைகளோட செயற்பாடுகள் எப்படி பாதிக்குது. சரியா? இதை நாங்க முழுக்க முழுக்க இந்த மின்னிரசாயனம் சொல்லக்கூடிய பதில பார்க்க போறோம். இப்ப அதுக்கு நாங்க சில விஷயங்கள் நாங்க கிரேட் 10ல படிச்ச விஷயங்கள் இருக்கிற அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். கிரேட் 10 கொஞ்சம் நாங்க ரிவிஷன் செஞ்சுக்கொள்ளணும். குயிக்கா பார்க்க போறோம், குயிக்கா பார்த்துக்கொள்ளணும். முதலாவது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன தெரியுமா? தாக்க வீத தொடர். தலைப்படுங்க, தாக்க வீத தொடர். தாக்க வீத தொடர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்ப தாக்க வீத தொடர் நான் குயிக்கா போடுறேன். பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல சோடியம், பொட்டாசியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பொட்டாசியம், சோடியம், கல்சியம், மெக்னீசியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் அலுமினியம், நாகம், இரும்பு, வெள்ளியம், ஈயம், ஐதரசன், சரியா, செப்பு, ரசம், ரசம், வெள்ளி, பிளாட்டினம், பொன். சரின்னு பாருங்க. சரிதான் எல்லாம். பொட்டாசியம், சோடியம், கல்சியம், மெக்னீசியம், அலுமினியம், நாகம், இரும்பு, வெள்ளியம், ஈயம், செப் ஐதரசன், செப்பு, ரசம், வெள்ளி, பிளாட்டினம், பொன். சரி, இதை நான் சொல்ற தாக்கு விதத்தோட நான் இது கிரேட் 10ல படிச்சது தான். கிரேட் 10ல நாங்கள் சடப்பொருட்கள் நடைபெறக்கூடிய மாற்றம் சொல்லக்கூடிய தலைப்புல படிச்சுக்கிறோம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு தெரியும், இதுல இந்த முதல் முதல் ஆஹ், 1 2 3 4 5 முதல் 5 மூலகங்களை நாங்க படிச்சிருப்போம். உங்களுக்கு யாஃபமிக்கும் முதல் 5 மூலகங்களை நாங்க சொல்லியிருப்போம். இதை நாங்க பிரித்தெடுக்கிற மின் பகுப்புன்னு சொல்லக்கூடிய முறையால. அந்த முறையை பத்தி நாங்க இன்றைய படிக்க போறோம். இந்த வகுப்புல வச்சுதான் படிக்க போறோம். அது இந்த பொட்டாசியம், சோடியம், கல்சியம், மெக்னீசியம், அலுமினியம் எல்லாம் தாக்க வீதம் கூடிய மூலகங்கள். அவை இயற்கையில வேற ஏதாவது ஒரு சேர்வையோட சேர்ந்து கூட தான் இருக்கும். அப்ப அதை நாங்க தனிப்படுத்தி எடுக்கணும்னு சொன்னா, வேறொரு சேர்வையிலிருந்து அதை பிரிச்சு எடுக்கணும்னு சொன்னா மின் பகுப்பு சொல்லக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறையை பயன்படுத்தி தான் நாங்க பிரிச்செடுக்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த நாகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஈயம் வரைக்கும், சரியா, நாங்க உலோகங்களை பிரித்தெடுக்கிறது தாழ்த்தல் சொல்லக்கூடிய முறையால. அதுல நாங்க படிச்சிருப்போம் இந்த இரும்ப நாங்க தாழ்த்தல் முறையில் எப்படி பிரிச்செடுக்கிறோம்னு சொல்லி. சரி, இரும்ப நாங்க பிரித்தெடுக்கிற தாழ்த்தல் முறையில பேர் ஒன்றிக்கிற அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று நாங்க பயன்படுத்தோம். சரி, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், என்ன சொல்லுங்க பாப்போம். இரும்ப நாங்க பிரித்தெடுக்கிற தாழ்த்தல் சொல்லக்கூடிய முறையால என்ன சொல்லுங்க பாப்போம். இரும்ப பிரித்தெடுக்கிற அந்த முறைக்கு நாங்க ஒரு உதாரணம் மட்டும் பயன்படுத்துறோம். அந்த உதாரணத்தை பேரை சொல்லுமா யாருக்கு? சரி. ஊதுலை. இரும்புலை. ஊதுலை. எஸ், ஊதுலை. ஏட்டா, ஊதுலையில நடக்கிறது தாழ்த்தல் தான். சரியா? கடைசியில பாருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஊதுலையில Fe2O3 சொல்லக்கூடியதை வச்சு தானே நாங்க இரும்பு உற்பத்தி செஞ்ச. தாக்கங்கள் வேற, தாக்கங்கள் நிறைய இருக்குது. 4 படிமுறைகள் தான் நடக்கும். 4 படிமுறை நடைபெறக்கூடிய ஒரு தாக்கம் உண்டு. அதுல நான் சொல்றேன் என்னடா, Fe2O3 வச்சு தானே கடைசியில Fe வந்துச்சு. எதிரும் நாங்க தாழ்த்தல் சொல்றோம். இப்ப அடுத்த தலைப்பு உங்களுக்கு தாழ்த்தல் ஒட்சியேற்றம்னா என்னன்னு சொல்லி தருவேன். எதிரும் நாங்க தாழ்த்தல் சொல்ற பொருள் சொல்லி தரேன். இது ஒரு தாழ்த்தல் முறை. சரி, இது ஒரு தாழ்த்தல் முறை. அது ஏன் நாங்க தாழ்த்தல் சொல்றோம் அப்படின்னு சொல்லி நான் அடுத்து சொல்லித்தரேன். சரியா? பாருங்க, அப்ப தாழ்த்தல் முறையில பிரித்திருக்கக்கூடிய மூலகங்கள் எல்லாம் இதுதான். அதே மாதிரி கடைசியாக இந்த செப்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு செப்பு, ரசம், வெள்ளி, பிளாட்டினம், பொன் இதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட முறைக்கு நாங்க சொல்றோம் சுயாதீன தனிப்படுத்தல். சுயாதீன தனிப்படுத்தல் என்ன தெரியுமா? சிம்பிள் விஷயம். செப்புன்றது தாக்க வீதம் நல்லா குறைஞ்ச ஒரு மூலகம். அது யாரோடையும் தாக்கம் அடைகிறல்ல. இயற்கையில செப்பு செப்பா தான் இருக்கும். செப்பு குளோரைட், செப்பு கார்பனேட் அப்படி இருக்கிறல்ல. செப்பு செப்பா இருக்கும். ஆனா அந்த செப்போட வேற வேற மாசுக்கள் கலந்து இருக்கும்.
அந்த மாசுக்களை அகற்றி போட்டு செப்ப மற்றும் வேறையா பிரிச்செடுத்தா அதான் நம்ம சொல்றோம் சுயாதீன தனிப்படுத்தல். அதே மாதிரிதான் வெள்ளி எடுத்தாலும் சரி, வெள்ளி எடுத்தாலும் வெள்ளியோட மாசுக்கள் எல்லாம் கலந்த விதத்துல தான் இருக்கும். அதுல இருந்து மாசுக்களை அகற்றிட்டு வெள்ளியை மட்டும் பிரிச்செடுத்தா அதான் சொல்றோம் வெள்ளியின் சுயாதீன தனிப்படுத்தல். வேறொன்றும் இல்லை அன்னைக்கு. இப்ப வெள்ளியை நாங்க எடுக்கக்கூட அந்த வெள்ளியோட மண்ணும் கல்லும் பாறைகளும் இருக்கும். அது எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு வெள்ளியை மட்டும் தனியா எடுக்கிறோம் நாங்க. அதான் சுயாதீன தனிப்படுத்தல், வேற ஒன்றும் இல்ல. சுயாதீன தனிப்படுத்தல்ல இந்த இரசாயன தாக்கங்கள் அது ஒன்றும் இல்லை. சும்மா ஓரமாக்கிட்டு கழுவி எடுக்கிற மாதிரி தான். சுயாதீன தனிப்படுத்தல்ன்றது வெள்ளி எடுத்தா வெள்ளியோட வேற வேற மாசுக்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் கழுவி எடுக்கிற அவ்வளவுதான். கழுவி கலட்டி எடுத்துட்டு சரியா. நாங்க தாழ்த்தல் முறையை கிரேட் 10ல வச்சு படிச்சுக்கிறோம். அப்படி படிச்ச ஒரு தாழ்த்தல் முறை தான் இரும்பின் பிரித்தெடுப்பு. இரும்பின் பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் ஊதுலை. நாங்க கிரேட் 11ல வச்சு மின்பகுப்பு முறைன்னு சொல்லக்கூடியதை படிப்போம். அதுல இந்த சோடியம் பிரித்தெடுப்பை வச்சு படிப்போம். நான் மின்பகுப்பு முறை மூலம் சோடியம் எப்படி பிரித்தெடுக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு உபகரணம் ஒன்று பயன்படுத்தப்பட்டு அந்த உபகரணத்தின் பேர் டவுன்ஸ் கலம். சரியா. ரைட்டா பாருங்க. தாக்குவீத தொடர்ல இந்த தொடர் உங்களுக்கு பாடமாக்கி கூட முதலாவது. ரெண்டாவது இந்த தொடர்ல நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் முதல் 5 மூலகங்களும் மின்பகுப்பு முறை என்று சொல்லக்கூடிய முறையால பிரித்தெடுக்கப்படும். அந்த முறை நாங்க இன்னும் படிச்சில்ல, படிப்போம். அடுத்த 4 மூலகங்களும் தாழ்த்தல் முறைன்னு சொல்லக்கூடிய தலை பிரித்திருக்கப்படும். அதை நான் கிரேட் 10ல இரும்பின் தாழ்த்தல் முறையை பத்தி படிச்சிருக்கோம். இரும்பு பிரித்திருக்கக்கூடிய தாழ்த்தல் முறை ஒன்று படிச்சிருக்கிறோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணம் ஊதுலை. அது மாதிரி மத்தது செப்பு, ஐதரசன், ரசம், பெட்டிம் பொண்ணு எல்லாம் சுயாதீன தனிப்படுத்தல் மூலமா பிரித்திருக்கப்படும். அதுல இந்த ஐதரசனிக்கு தானே ஐதரசன் நாங்க பிரித்தெடுத்தல் படிக்கிறல்ல. சரி, ஐதரசன்றது நாங்க பிரித்தெடுத்தல் படிக்கல. ஐதரசன் வாயு உற்பத்தியை பத்தி படிச்சிருப்போம். H2 வாயு உற்பத்தி அதை படிக்கிறதான். பட் ஐதரசன் வாயு உற்பத்தியை பத்தி நாங்க பெரிய அளவுல அதுக்கு ஒரு முறை ஒன்று சொல்றோம்ல. இந்த ஐதரசன் ஒரு அல்லுலோகம் ஒன்று தானே. இன்னைக்கு வாரத்துல உலோகங்களுக்கு தான் அந்த விஷயம் சொல்லிக்கிறோம். மின்பகுப்பு முறை, தாழ்த்தல் முறை, சுயாதீன தனிப்படுத்தல். உலோகங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்லிக்கிறோம். அல்லுலோகங்களுக்கு நாங்க சொல்றல இன்னைக்கு என்ன முறையில பிரித்தெடுக்கிறேன்னு சொல்றல. அது சரிதான் சொல்லல ஐதரசனுக்கா. சரி, அப்ப நீங்க இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்களே. புழல் இந்த இன்றைக்கு எக்ஸாம்ல 100 எடுத்தாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே. யாரு? நொஹா ஃபைஸ் எடுத்துக்கிறீங்க 100. வேற உத்தரா 100 எடுத்துக்கிறீங்க. சரி, 90 எடுத்தாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 90 எடுத்தாக்கள். 90 எடுத்தாக்கள்ல ஜஹராவும் ஸ்ரீசாந்தினியும் ஷஃபாவும் வந்தீங்க இல்லையா. 80 எடுத்தாக்கள். 80 எடுத்தாக்கள். ஆமா, ரெக்கார்டிங் பாக்குறாக்கள் மீற சுட்டி தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா கேட்டுக்கொள்றேன். 80 எடுத்தாக்கள்ல 90 எடுத்தாக்கள் ஹேண்ட் டவுன் ஹேண்ட் இது டவுன் பண்ணுங்களே. 80 எடுத்தாக்கள்ல அமானியும் 38 51. சரி பாப்போம். ரெக்கார்டிங் பாக்குறாக்கள்லயும் பார்க்கணும் எத்தனை வெறிக்கிறேன். நான் பாக்குறேன், லிஸ்ட பாக்குறேன். ரைட், இப்போ வரும் நாங்க உப்புக்கள். சரி, இப்ப இனி பக்கத்துல இடமிக்கு தானே, இனி பக்கத்துல என்ன சொல்ற போட்டேன். சரி, உப்புக்கள்னு சொன்னா என்ன? இது நினைக்கணும். உப்புக்கள்னு சொன்னா என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு உலோகம், ஏதாவது ஒரு உலோகம் குளோரைட்டோட சேர்ந்து வந்தா, குளோரைட், இது குளோரைட், அல்லது சல்பேட்டோட சேர்ந்து வந்தா, சல்பேற்று, அல்லது கார்பனேட்டோட சேர்ந்து வந்தா, ஏதாவது ஒரு உலோகம் குளோரேட் குளோரைட்டோட, சல்பேட்டோட, கார்பனேட்டோட, அப்படி இல்லாட்டி பொஸ்பேட்டோட, அப்படி இல்லாட்டி நைட்ரேட்டோட.
சரியா? நைட்ரேட்டோட சேர்ந்து வந்தாண்டா அதை நாங்க சொல்ற வந்து உலோக, அதாவது உப்புக்கள்னு சொல்லி. சரியா? இப்போ உலோகம் ஒன்று குளோரைட்டோட சேர்ந்து வந்தா அது உலோகத்தின் குளோரைட்டு உப்பு. சல்ஃபேட் சேர்ந்தா சல்ஃபேட் உப்பு. சரியா? இப்ப உதாரணமா நான் உதாரணத்தை சொல்றேங்க. உதாரணத்துக்கு சோடியம் குளோரைட்டோட சேர்ந்து சோடியம் குளோரைட், இது சோடியத்தின் உப்பு. அதே மாதிரி சோடியத்தில் இன்னொரு உப்பு ஒன்றிக்கிற சோடியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்தது. சோடியம் சல்ஃபேட்ன்றது சோடியத்தின் உப்பு ஒண்ணுதான். அது சோடியம் குளோரைட் மட்டுமில்ல உப்பு. சோடியம் சல்ஃபேட் ஒரு உப்பு. அதாவது எந்த ஒரு உலோகமும் சல்ஃபேட்டோடையோ அல்லது கார்பனேட்டோடையோ பொஸ்பேட்டோடையோ நைட்ரேட்டோடையோ குளோரைட்டோட சேர்ந்து வந்தா அதை நான் சொல்றேன் அந்த உலோகத்துல உப்புன்னு சொல்லி. சரியா? உதாரணத்துக்கு பொட்டாசியம் எடுக்கிறேனே, பொட்டாசியம் நாங்க சொல்லுவோம் கார்பனேட்டோட சேர்ந்து வருதுன்னு சொல்லி. பொட்டாசியம் கார்பனேட் K2CO3, பொட்டாசியத்துல கார்பனேட் உப்பு உண்டு. சரியா? அது மாதிரி இன்னொரு பொட்டாசியத்துல உப்ப சொல்றேன், பொட்டாசியமும் நைட்ரேட்டும் சேர்ந்து வருது.